அதாவது மூலக்கல்ல வந்து புதுசாக டிமார்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் சென்னைக்கு பக்கத்துல இந்த தண்டைப்பேட்டிலேருந்து இங்கே 13 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ உள்ள போயிட்டு டிமார்ட்ல என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். இது வந்து யாரோட தலைமையிலனா இவரோட தலைமையில தான் போறோம். இன்னைக்கு டே வந்து எப்படி போகுதுன்றத மட்டும் பாருங்க. வந்து டிமார்ட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஏதாவது ஃப்ரீயா தராங்களா உள்ள பாரு. இது ஃபுல் ஆஃபர் ப்ரோ. ஆஃபர்ல இருக்கு கடை. ஆஃபர்லாம் இல்ல, ஒரு ஆஃபர் இல்ல. டிமார்ட்ல பர்ச்சேஸ் வாங்குற இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நாங்க. வாங்கலாம். லைன் நிக்கறாங்கடா. லைன்ல இல்ல, இங்க போறாங்க பாரு. அது வண்டி எடுத்துட்டு வரவங்க தான் லைன். நார்மலா போறாங்க, அப்படியே போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்னு சொல்லிருக்காங்க. உண்மையான ஆஃபர் இருக்கான்னு கண்டறிய தான் நாங்க ஸ்பை ஏஜென்ட் கூட்டு வந்திருக்கோம். இவர் வந்து எப்படின்னா நிஜமாவே ட்ரூவா இங்க ஆஃபர் இருக்கான்னு இவரு பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாரு. பயங்கர பேச கிரௌட் அதிகமா இருக்கிறதால ஷோ முடிஞ்சிருக்கு. மற்ற ஷோக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு என் நண்பருக்கு வந்து பேம்பர்ஸ் வாங்க போகிறோம். என் நண்பன் பையனுக்கு அவன் பையனுக்கு வந்து பேம்பர்ஸ் வாங்க. பேம்பர்ஸ் ஆகிட்டாங்க. மணப்பெண் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் லைன்ல நிக்கலாம், உள்ள விட மாட்டாங்க நினைக்கிறேன். திறக்க முடியல. போன வாட்டி வர ஷோ ஓபன் ஆயிடுச்சு. அவர் மட்டும் போனாரு. பில்லு போடாம சாப்பிடலாமா? சைடுல போய் வச்சா நல்லா இருக்கும். பில்லு போடாம சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிடுவாங்க டிமார்ட் போலான்ட்டு. இப்படியே டிமார்ட்ல தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. டிமார்ட்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டிமார்ட் தான் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி போய் ரிலையன்ஸ் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி கூப்பிட்டாலும் போகாதீங்க. இது மாதிரி பைத்தியக்கார ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க டேக் பண்ணிருங்க. நீங்களே ரிலையன்ஸ் போய் பார்க்கலாம். டிமார்ட் மிஸ் ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் போய் பார்க்கலாம். டிமார்ட் நோ மார்ட் வேணா டைட்டில் வச்சுக்கலாம். ஏன் சொல்ல போனா வரும்போது நம்ம எக்ஸைட்டா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பேர் நம்பி உள்ள வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா உள்ள போனால் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. பட் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ க்ரௌட்ல வந்து உங்களால நீங்க ஒரு ப்ராடக்ட் தேடி போயிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகும். ஒரு ப்ராடக்ட் அந்த 1 hour மீதி நீங்க ப்ராடக்ட் மொத்தமா வீட்டுக்கு வாங்கினா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் உள்ள பிரச்சனைங்க. அதுல பில்லிங் கவுண்டர் நிறைய வச்சிருக்காங்க. பட் பில் போடுறது கம்பல்சரி ஒரு 1/2 hour கவரா. 23 கவுண்டர் இருக்கு. இவன் வந்து டிமார்ட்டோட காசு வாங்கியிருக்கலாம். பட் வந்து நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம். ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்தோம். அது போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாச்சு. வாட்டர் பாட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஆசைப்பட்டு ஒன்று எடுத்தோம். அவ்வளோ தூரம் சர்ச் பண்ணி அந்த லைன்ல நின்று வாங்குறதுக்கே வந்து ரொம்ப கொஞ்சம் வாட்டர் பாட்டில் ஆசைப்பட்டார். ஃபியூ ஸ்டெப்ஸ் மோர். இவன் அதுக்கு மேல அதே வாட்டர் பாட்டில் போட்டோ எடுத்து மீஷோல போடுவோம்னு சொன்னா. இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வந்தா கூட சேர்க்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். வாங்கிருக்கலாம். ஒன்றும் இல்லை, வீக்கெண்ட் வந்தாலும் பிரச்சனை. வீக்கெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். புதுசாக ஸ்ரீநகர்ல இருந்து ட்ரெயின் விட்டு இறங்கினா எப்படி க்ரௌடு அலமோதுமோ அதுதான் ஒரு க்ரௌடு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னடா ஃப்ரீயா தராங்களா அந்த மாதிரி உங்களுக்கு உள்ள தெரியும். ஃபுல் க்ரௌடு ஜாலியா இருந்துச்சு. வந்ததுக்கு ஆனா ஒரு பொருள் எடுக்க முடியல பாருங்க. ஏன்னா வந்து உள்ள வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஃபுல் பிளாகா வந்து கொஞ்சம் வச்சு போடலாம்னு நினைச்சோம். அந்த வீடியோ நாட்டை எடுக்கக்கூடாது அவங்க சொன்னனால இந்த மாதிரி பேசி தான் போட முடியுது. ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போய் பார்த்து உள்ள சாப்பிடுறதுக்கு ஏதா இருக்கா மச்சான்? எதுவுமே கிடையாது. தண்ணி கூட கிடையாது. ஆனா வந்து எடுத்து சாப்பிட்டா யாராச்சும் ஏன் சாப்பிடுறீங்க கேட்பாங்க. நான் சாப்பிட்டதுக்கு பில் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா வேற வழி இல்ல. பசிக்கும் தெரியாம பேசுறேன்னு சொல்லிட்டு வேணா இதை பில் பண்ணிக்கோங்க, காசு தரேன், நீங்க அப்புறமா வேணா பேசிக்கலாம். அது வந்து மற்றபடி உள்ள வந்தீங்கன்னா சிக்கனிங்க தான். நான் வீக்கெண்ட்லாம் வந்தீங்க சடஞ்சிங்க வச்சு நங்கு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. நிஜமாலே ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. தெரியாதனமா வந்துட்டு வீட்டுல ஆளுநன் கூட வந்துடாதீங்க. ஆமா, பார்த்து டிமார்ட் சூப்பரா இருக்கும். இங்க வந்து நல்ல சதீஷ். அதான் இவர் தான் பிளான் பண்ணா இவர் தான் வேலை. இப்படிதான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாரு. எங்களை வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லல இது முஞ்சான அடுத்தது. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட் வாங்கலாமா வேணாமான்னு சொல்றது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராடக்ட் இருக்கு. பிரைஸ் வந்து நாங்க ஒரு சில பொருள் எல்லாம் வெளியே வாங்கினப்ப ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியா தான் இருக்கு. பட் அதுக்காக வந்து நீங்க 1 day ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு யாரும் எடுத்து தர மாட்டாங்க. நீங்க லோக்கல் சைட்லயே உங்க கடைங்களுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு பில் எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு ரெகுலரா போகும்போது அங்க கூட நீங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்க முடியும். இதே தான் அங்க ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு சொல்றீங்க. அதுக்காக நீங்க ஒரு தூரம் வரீங்க பாத்தீங்களா, 1 day ஃபுல்லாவும் போயிடும். அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா எடுக்க முடியாது. இப்போ நீங்க இங்க எடுக்க வரது வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை சாமான் மாதிரி இல்ல. பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஓகே, வேற என்னென்ன வீட்டுக்கு தட்டு முட்டு சாமான் அந்த மாதிரி எடுக்கிறதா ஓகே வருது. மற்றபடி இந்த கிராசரி மொத்தமா மந்த்லிக்கு எடுக்க வரீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு உகந்தது அல்ல. அது வந்து அந்த ஏரியால இருக்க சின்ன சின்ன போகலாம், அந்த கடைகளுக்கே போகலாம். ஏன் கண்டிப்பா ரொம்ப ஒரு 1/2 hour 1 hour அங்க நிக்கிறதுக்கே நம்ம கத்துவோம். ஓகே, ஒரு ஏசி போடுவாங்க. வாங்க நல்லா இருக்கீங்களா, போன மாசம் வாங்கிட்டு போனீங்களே
ஓகே அதெல்லாம் நல்லா இருந்துச்சா வாங்க இந்த மாசம் நான் உங்களுக்கு எழுதி இது வீடியோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே வாட்ஸ்அப்ல இருப்பாங்க மச்சான். என்னன்னா இதை வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்க ஓடி வந்து இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து வாங்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாரு என்ன திறந்துருக்காங்க வந்து பாருங்கன்ட்டு. அதுக்காக மட்டும் வீக்கெண்ட் வராதீங்க. பிளான் கேட்டீங்க, சூப்பரா வீக்கெண்ட் பிளான் இருக்கும். ஜாலியா உட்காந்துருக்கேன் பாருங்க பாரு. இந்த மாதிரி முடியுமா வேற எங்கேயா போனா? கால் வலிக்குது மனுஷனே கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா டிமார்ட் மட்டும் வந்துடாதீங்க. அதான் மச்சான் டிமார்ட் விடு, அம்பானி கடைக்கு போலாமா? நியூ ஸ்டெப்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்காக வீடியோஸ் பார்க்கறதுக்காக மிஸ்டர் ஆபிஸ் பேஜ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இது அப்படியே